அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தலைமை செயலகத்தில் புகார் அளிக்க வந்தவர்கள் மயக்கம் அடைந்திருக்கின்றனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன், வணக்கம். தலைமை செயலகத்துல புகார் அளிக்க வந்தவர்கள் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. இதை பத்தி முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. தலைமைச் செயலகத்தில் முதல்வர் தனி பிரிவில் புகார் அளிக்கக்கூடிய வரக்கூடிய பொதுமக்கள் சிலர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவங்கள் சமீபத்தில் அதிகரித்திருக்கிறது. நேற்று கூட ஒரு பெண் ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் இன்று திருச்சி கம்மரசன் பேட்டை பகுதியைச் சேர்ந்த 4 பேர் நில பிரச்சனை தொடர்பாக புகார் அளிக்க வந்திருந்தனர். அப்போது வரும்போதே அவர்கள் தூக்க மாத்திரை உட்கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. 4 பேரும் மயக்கமடைந்தனர். இதன் தொடர்ச்சியாக அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து அங்கிருக்கக்கூடிய பாதுகாப்பு பிரிவு போலீசார் அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு தற்போது அனுப்பி வைத்திருக்கின்றனர். வாடகை வீட்டில் வசித்து வரும் இவர்கள் வீட்டு ஓனர் அவர்களை உடனடியாக காலி செய்யும்படி தொந்தரவு செய்து வருவதாக அந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகார் குறித்து உரிய நடவடிக்கை காரணத்தை மையமாக வைத்து இவர்கள் முயன்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக போலீசாரும் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முதல்வர் தனி பிரிவில் இது போன்ற சமீபத்தில் அடிக்கடி சம்பவம் நிகழக்கூடிய காரணமாக அங்கு பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருந்தது. வரக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் தீயணைப்பு வீரர் ஒருவரும் அங்கு பாதுகாப்பு பணியில் முன்னெச்சரிக்கையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார். தற்போது மயக்கமடைந்த 4 பேருக்கும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.